மாநில உரிமை தொடர்பா முதலமைச்சர் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு. அதற்கு அதிமுக எந்தவித கருத்தும் தெரிவிக்கல. இது வருத்தம் அளிக்குதுன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. கடந்த காலங்களில் திமுக கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானங்களுக்கு அதிமுக கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதற்கு ஆதரவு தெரிவித்திருந்தாங்க. ஆனா இந்த விஷயத்துல எதுவும் எடுக்கல அப்படின்றாரு. அருமையான கேள்வி கேட்டீங்க. இதை கேள்வி கேட்பேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். சிந்திச்சு பாருங்க. அத்தனை ஊடகங்களும் பத்திரிகைகளும் மனசாட்சியுள்ள மனிதர்கள் அத்தனை பேரும் எண்ணி பார்க்க வேண்டியது. 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திமுக. இந்த 16 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது அப்பொழுது திமுக இந்த மாநில சுயாட்சியை சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை எழுந்திருக்காது. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதெல்லாம் இதை கொண்டாடல. ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போது வேறொரு மீது பழி சுமத்துவதற்காக நேற்றைய தினம் இந்த 110 மாநில சுயாட்சி பற்றி இன்றைக்கு வெளியிட்டிருக்கார். நல்லா சிந்திச்சு பாருங்க. 2006 2011 மாநிலத்திலும் இவருடைய ஆட்சி, மத்தியிலையும் திமுக அங்கம் வைக்கின்ற காங்கிரஸ் கூட்டாட்சி. அந்த காலகட்டத்திலேயாவது கொண்டு வந்து மாநில சுயாட்சி நிறைவேற்றிக்கலாம்ல. ஏன் நிறைவேற்றல? அதுதான் எங்களுடைய கருத்து, எங்களுடைய ஆதங்கம் எல்லாம் அதுதான். ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனையை நிறைவேற்றிக்கலாம். அதை தவற விட்டுட்டீங்களே. இப்போ அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்கு. அந்த தேர்தல் வருவதற்கு இன்றைக்கே நாடகத்தை ஆரம்பிச்சிட்டார். திராவிட முன்னேற்ற கழக அரசு மீது மக்கள் கொந்தளிப்போடு இருக்கிறாங்க, மிகப்பெரிய வெறுப்போடு இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்ற வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர் பெருமக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறாங்க. அதை மடைமாற்றுவதற்காக, அதை திசை திருப்புவதற்காக இன்றைக்கு மாநில சுயாட்சி என்ற ஒரு நாடகத்தை நேற்றைய தினம் அரங்கேற்றிருக்கிறார். உண்மையிலேயே இவருக்கு மனசாட்சி இருந்தா மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது ஏன் நீங்க நிறைவேற்றல? ரகுபதி நேற்று பேசுறார் அக்கறையில். நீ மத்திய மந்திரியா இருந்தீங்களா? ரகுபதி அவர்களே மத்திய மந்திரியா இருந்தீங்களா? ஏட்டி மாத்தி கட்டிட்டு போனாலும் பரவாயில்ல, அதை பத்தி நாங்க கவலைப்படல. என்ன நீ எந்த கட்சிக்கு வேணாலும் போ. ஏன்னா அதிமுக என்ற இரவுகள் வராமல் தொண்டர்கள் உழைத்து ரத்தத்தை வீரையா சிந்தி அவரை எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்கினது அதிமுக. நாட்டிற்கு அடையாளம் காட்டப்பட்டது, ரகுபதி அவர்களுக்கு அடையாளம் காட்டப்பட்டது அதிமுக. அதிமுக தான் கட்சி தான். அன்றைய இதெல்லாம் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினரோடு அமைச்சரை அமைக்கப்பட்டு அதில் இடம்பெற்றவர் திரு ரகுபதி அவர்கள். அதையெல்லாம் மறந்து தன்னுடைய சுய லாபத்திற்காக அடிமையா போய் அடிமை வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஏன் நீ மந்திரியா இருக்கும்போது செய்யப்படாத? மாநில சுயாட்சி உங்களுக்கு தெரியலையா? இப்பதான் அதிமுக அக்கறை இல்லையா? எப்படி கண்டுபிடிச்சிட்ட? பச்சோந்தி இப்படிலாம் நாட்டில் எப்படி மக்கள் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்ல, இந்தியா கூட்டணி அமைச்சாங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது. இந்தியா கூட்டணி குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் கூட மாநில சுயாட்சி இடம்பெறும். அப்ப இடம்பெற்றிருக்கலாம்ல. ஒரு இந்தியா கூட்டணி என்ற போது ஆட்சிக்கு வந்தா மாநில சுயாட்சியை சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்படும் என்று ஏன் நீங்க அஜிதால கொண்டாடல? 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பரப்புரையாற்றினீங்களா? அப்ப எங்கேயாவது திரு ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ எங்கேயாவது மாநில சுயாட்சி பற்றி பேசுறாரா? இல்லையே. எல்லாம் சுய லாபத்திற்காக மத்தியில ஆட்சி அதிகாரம் கிடைக்க வேணும். அது தன் குடும்பத்திற்கு கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மத்தியில் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும். அதுதான் அவருடைய நிலைப்பாடு ஒழிய தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம், திமுக கட்சி. அன்னைக்கு நடந்த உள்துறை அமைச்சர் 2 விமர்சனங்கள். ஒன்னு, அதிமுக பாஜக கூட்டணி அரசுன்னு சொல்லி அவங்க கூட்டணி அரசுன்னு சொல்லவே இல்லை. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வித்தியெல்லாம் காட்டுறீங்க. தயவு செய்து இந்த வித்தியெல்லாம் விட்டுருங்க. கூட்டணி அரசு அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைக்கும். அரசியல் பங்கு ஏங்க திருப்பி அதுக்குள்ள வர ஏதாவது விறுவிறுப்பான செய்தி உங்களுக்கு வேணும், எங்கிட்ட இருந்து புடுங்க வேணும். அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. திருப்பியும் சொன்னார். டெல்லிக்கு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார். இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதானே? இதுல இருந்து ஏதாவது அதுல கண்டுபிடிச்சு விஞ்ஞான மூளை எல்லாம் பயன்படுத்தி கண்டுபிடிக்கிற வேலையில விட்டுருங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்.